மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அந்த பகுதியில். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால ஏற்கனவே போதுமான அலர்ட் எல்லாம் அங்கே வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அந்த இரட்டை சுரங்க பாதை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அந்த திட்டத்தை கேரளாவில் ஏன் அமல்படுத்துறாங்க? அதுக்கும் இந்த நிலச்சரிவுக்கும் சம்பந்தம் இருக்கா? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா நம்ம அதை பற்றி தான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ வரைக்கும் இந்த கேரள வயநாடு சம்பவத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த 5 பேர் வரைக்கும் வந்து பலியாகி இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அங்கே வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்கு, மழைக்கான ஒரு அலர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் இன்னைக்கு ஒரு நிலச்சரிவு வந்து அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு அச்சமான ஒரு சூழலோட தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுக்கு வந்து முன்னாடியே அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்டது முழுக்க தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்கள் விட தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த இடத்துல ஒரு சுரங்க பாதை அமைக்கிறதுக்கான பணி வந்து நடந்திருக்கு. நடக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த சுரங்க பாதைக்காக தோண்டுவாங்க இல்லையா பள்ளம், அந்த பள்ளம் தோன்ற இடத்துல வந்து நிறைய மண்ணை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த மண்ணை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் மேகஸ்ரீ வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து நிறைய மண்ணை தோண்டி சேர்த்து வச்சிருக்கீங்க, அந்த மண்ணெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க, எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க அதுக்கப்புறம் இந்த சுரங்கப்பாதை பணியை வந்து நீங்க தொடரலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு அவங்க ஒரு கடிதமாவே அதை எழுதியிருக்காங்க. ஆனா என்னன்னா, அந்த கடிதம் இக்னோர் பண்ணப்பட்டுச்சா, புறக்கணிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப இருக்கு. இதற்கு வந்து அமைச்சர் சன்னி ஜோசப் என்ன சொல்றாருன்னா, ஆமாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து ஒரு தெளிவான கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த மண்ணை அகற்றாம தொழிலாளர்கள் அதே இடத்துல நின்று வேலை செஞ்சதுனால நிலச்சரிவு வந்ததும் அந்த மண்ணோட சேர்த்து இந்த தொழிலாளர்கள் வந்து புதைஞ்சு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு பலி வந்து நடந்திருக்கு. ஆக இது வந்து இயற்கையால ஏற்பட்ட பேரிடர் கிடையாது, இது மனித தவறு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சன்னி ஜோசப் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து சொல்லியிருக்காரு. இப்ப அந்த இடத்துல அப்படி என்ன பணிகள் நடந்தது அப்படிங்கறத நீங்க கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம். அதாவது குறிப்பா இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல ரெட்டை சுரங்கப்பாதை திட்டத்தை வந்து செயல்படுத்தி இருக்காங்க. அதற்கான கட்டுமான பணிகள் தான் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன திட்டம் அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது கேரளத்தை வந்து மற்ற பகுதிகளோட இணைக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு தான் வந்து போக்குவரத்துக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சுரங்கப்பாதையை அமைக்கக்கூடிய பணியில வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2134 கோடி ரூபாய். அதே மாதிரி இந்த சுரங்கப்பாதை தூரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 8.73 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. எதற்காக இது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னா, 6.8 கிலோமீட்டர் நீளத்தில் வந்து ரெட்டை வழிப்பாதையும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த சுரங்கப்பாதை எங்கேருந்து தொடங்கும் அப்படின்னா, கல்லடியிலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரள மாநிலம் கல்லடியிலேருந்து எங்கே வரைக்கும் முடிவடையுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனக்கம்போயில் அப்படிங்கிற இடத்துல வந்து மேப்பாடின்ற இடத்துல முடியுது. ஸோ இங்கே கல்லடியில் தொடங்கி மேப்பாடி இந்த இடத்துல வந்து முடியுது. இதனால என்ன பயன்னா, நார்மலாக நம்ம வந்து பயணிக்கும் போது கிட்டத்தட்ட இது வந்து 42 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம வந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா. ஆனா இந்த சுரங்கப்பாதை அமைச்சிட்டாங்க அப்படின்னா அது 20 கிலோமீட்டரா குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கான ஒரு பணியாக தான் இதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது பயண நேரம் அப்ப எவ்வளவா குறையும் அப்படிங்கிற ஏன்னா இதெல்லாம் ஒரு சிறப்பு திட்டமா இருந்திருக்கு. ஆனா இந்த சிறப்பு திட்டத்துக்கு இடையில தான் உயிர் பலியும் நடந்திருக்கு. அதனாலதான் நம்ம இப்ப இந்த விஷயத்தை பத்தி பேசுறோம். அந்த இரட்டை சப்வே வந்தா அந்த பயண நேரம் வந்து 45 முதல் 60 நிமிடங்கள் வந்து குறையுது. அதேதான் சுரங்கப்பாதை பணி அப்படிங்கிறது 2030ஆம் ஆண்டு நிறைவடைய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சுரங்கப்பாதை முடிய இன்னும் 4 ஆண்டு காலம் ஆகும். கண்டிப்பா. இந்த 4 ஆண்டு காலங்கள்ல இந்த மாதிரி எச்சரிக்கை எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து சுரங்க தோண்டக்கூடிய பணியில ஈடுபட்டாங்கன்னா இந்த மாதிரியான உயிர் பலிகள் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு. ஆனா அதற்கு முன்னாடி ஒரு தீவிர விசாரணையை நடத்தணும், போதிய பாதுகாப்போட இந்த பணிகள்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னா, மத்திய அரசு கொடுத்திருப்பாங்களே ஒரு சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் எல்லாம் வந்து இந்த சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து செஞ்சாங்களா, அந்த நிபந்தனைகள்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இது வந்து இந்த திட்டத்தை யாரு பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அது திலீப் பில்கார்டன் லிமிடெட்
இவங்க தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அவங்க தான் அந்த பணிகள்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க. அதே மாதிரி கொங்கன் ரயில்வே கார்ப்பரேஷன் இவங்க தான் இந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இவங்க எல்லார்கிட்டையும் இந்த விசாரணையை நடத்த இருக்காங்க. நடத்தினதுக்கு அப்புறமா தான் இதுல வந்து ஏதேனும் அந்த விதிமீறல்கள் மீறப்பட்டுச்சா, ஆனா விதிமீறல்கள் மீறப்பட்டுச்சுன்றத நம்ம மாவட்ட ஆட்சியரோட எச்சரிக்கையை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க, அதுலயே தெரியுது. பட் இருந்தாலும் நிபந்தனைகள் என்னவா இருக்கு, அந்த நிபந்தனைகளை இவங்க ஃபாலோ பண்ணாங்களா, இதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்காம பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ தற்காலிகமா இந்த பணி வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, ஏன்னா அங்க நிலச்சரிவு ஏற்பட்டதுனால நிறுத்தி இருக்காங்க. இது உடனே இந்த பணியை மறுபடியும் தொடங்குவாங்கன்னு கேட்டா இல்ல. இப்போ அதுக்கான ஒரு விசாரணை கமிட்டி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விசாரணையெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் இந்த பணி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.